வணக்கம் உறவுகளே. இன்று ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. நாங்கள் செய்திகளுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. உங்களுடன் நான் செய்திகளுக்கு நேரடியாக வரலாம் என்று இருக்கின்றேன். எங்களுடைய இப்போ போதை வஸ்து குரூப்புகள் அங்கங்கே கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. சாவச்சேரியிலும் சுற்றுவளைப்புகள் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இப்படி இருக்கிற விடயத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு சொன்னால், எங்களுடைய ஜனாதிபதி மும்முரமாக இந்த வேலையில் களமிறங்கி இருக்கிறார் போல் தெரிகிறது. இப்போது இலங்கையில் 10 பேரை பிடித்து தரும்படி இன்டர்போல் போலீஸ், அதாவது சர்வதேச போலீஸ் நினைக்கிறேன், சர்வதேச போலீஸிடம் ஒரு லிஸ்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய இலங்கை அரசு 10 பேருடைய பெயர்கள் அதில் இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த 10 பேரையும் பிடித்து தர சொல்லி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு தெரியும், சர்வதேச போலீஸ்ன்னு சொன்னால் அவங்க மணந்து பிடிச்சிடுவாங்க. மணந்து போய் தேடி பிடிச்சி எங்கே இருந்தாலும் அவர்கள் தேடி செல்லட போக தேவையில்லை. அவர்கள் அப்படி ட்ரெக்டராக போய் அப்படி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொண்டு வருவார்கள். அப்படித்தான் அவர்களுடைய நிலப்பாடு இருக்கும். அவர்கள் எல்லாம் அறிந்து அதே இடத்துக்கு நேர போய் வாங்கன்னு சொல்லி கொண்டு போகிற அளவுக்கு தான் அவர்களுடைய திறமை இருக்கும். அப்படியான அந்த போலீஸிடம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 10 பேர் எங்களுடைய காண ஒரு தேவையாக இருக்குது, 10 பேர் முக்கியமான ஆட்களாக இருக்குன்னு இருக்கா பிடிச்சி தர சொல்லி. அப்போ அது என்னென்னு சொன்னால், அந்த 10 பேர் 6 ஆட்கள் என்னென்று சொல்லி விசாரிக்க போனால், இது இந்த விளையாட்டுக்காக போயிருக்கிறோம். லண்டனுக்கு முந்தின ஆட்சியில் போயிருக்கிறோம். மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி இருக்க போயிருக்கிறோம் கூட விளையாட்டுக்கு. அங்கே விளையாட்டுக்கு 116 பேர் போயிருக்கிறோம். 116 போய்க்க திரும்பி வரைக்க பார்த்தா 106 பேர் தான். நம்ம அந்த 10 பேரை காணையில் இந்த ஜெயிலேயும் அந்த 10ஓட 11 பட்டினம் இல்லை, 10 பேரோட 11 பேராக அந்த லிஸ்ட்டில் போட்டு விட்ட மாதிரி பிள்ளைகளே வைத்தேக்க 10 பேரை விட்டுட்டு பிச்சை பேரை ஏற்றிட்டு போகிற மாதிரி விட்டுருக்குற போடக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. ஏதோ ஒரு பெரிய மட்டங்களுக்குள்ளே ஒரு இது இல்லாமல் சும்மா நிற்கிறா தானே. போய் 10 பேர் இறங்கி ஓடுறான்னு சொன்னால் சில உழைக்கிறதுக்கு போகிறாங்களோ, அல்லது வேலைக்கு போகிறாங்களோ, அல்லது அரசியல் வேலைக்கு போகிறாங்களோ, அல்லது போதக்களத்தில் என்னன்னு ஒன்றும் தெரியல. இப்போ 10 பேர் போயிருக்குது. அதில் இப்போ லண்டன்லாம் இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. லண்டனில் அவங்க சிம்பிள் வேறு, அவங்க பிடிச்சிடுவாங்க. அப்போ எங்களுடைய ஆட்களுக்கும் இப்போ வேறு போகுது. எங்கள்ட ஹீரோ இருக்கிறதா தானே, ஹீரோ இப்போ ரொகான் ஒழுவில் இருக்கிறதா தானே, அவருக்கு இப்போ அடுத்த வேறு ஒன்று வந்திருக்குது. அவருக்கெல்லாம் இப்போது சுசுப்பி அவரெல்லாம் போவார். அவர் சிம்பிளாக போய் அங்கே எல்லாம் சர்வதேச போலீஸோட கதைப்பேர் கழிச்சு போட்டு நேராக போவார். செவந்தியை போய் கீழே இப்படி சும்மா இருக்குன்னு கேட்ட மாதிரி 10 பேரையும் அப்படி நம்பியில் சும்மா இருக்கிறீங்களோ, சரி வாங்கடாப்பா எங்கள்ட ஊருக்கு போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வார அளவுலாம் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. சரி, ஏன்டா இந்த விளையாட்டுக்கு சென்றவங்க போய் விளையாட்டை காட்டி விளையாட்டு போட்டு வார விட்டுட்டு விளையாட்டை காட்டி இப்போ வில்லங்கமாக போகுது. 10 பேருக்கும் வந்தால் என்ன நிலைமை? இப்போ பிடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லாதான் முடிய போகுது. இப்போ பிடிச்சி இங்கே வாங்கோ, நீங்கள் விளையாட்டுக்கு லோபி போனீங்கள், போனாங்கள். அப்போ எங்கடா இறங்குனீங்கள், ஏன்டா இறங்குனீங்கள்? சொன்னவி உங்களை இறங்க சொல்லி சரி அதை சொல்லி இறங்குனீங்கள். என்ன செய்ய சொன்னவையோ, உங்களை உழைக்க சொன்னவையோ, குடும்பத்துக்கு அல்லது எங்களுக்கு எதுவும் செய்து தர சொன்னவையோ, ரெண்டெல்லாம் இப்போ கேட்க போயிடும். கேட்டால் சொல்லத்தானே வேணும். சொல்லாட்டி என்ன நடக்கும்ன்றது தானே விசாரணையில் சொல்கிறோம். கேட்குற மாதிரி கேட்டு போடுற மாதிரி போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் இப்போ தேவையோ? பேசாமல் விளையாடணுமா வந்தமாண்டு இருக்காமல் இப்போ நின்றுட்டினோம். இப்போ எவ்வளோ சிக்கல் முன்னே அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு எல்லாம் எங்கெங்கு என்னென்ன கொளுக்கி கிடக்கு, எங்கெங்கு தூண்டு கிடக்கு ஒன்றும் விடாங்குது இல்லையே. எங்கே போய் மீனாக விட போதும் ராலாம் விட போதும்னு தெரியும். அந்த ரால் போட்டு சுறா பிடிக்கிற மாதிரி சுறாவளை எல்லாம் இனி வரும்போலாம் கிடக்கு, பிடிபடும் போலாம் கிடக்கு. பார்ப்போம். நாங்கள் பார்க்குறான வேதி எங்களுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு தெரியாது. கடவுளின் நாட்டின் நிலைமை என்னோட போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு நாடு. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. நம்ம முன்னாள் அரசாங்கங்கள்ல எல்லாம் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ இவ்வளோ ஊழல் நடக்குது. லஞ்சம், ஊழல், போதை,
கரகரா புறகரா எல்லாம் நடந்ததால இன்றைக்கு இந்த ஆட்சி இப்படி போயிருக்கு. இப்போ எங்களுடைய ஆட்சி வந்ததாலே இவ்வளவு நல்ல கடவுளே எங்கள்கிட்ட ரொகான் ஒழுகல் அவர்களுக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் இருக்கிறதால ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கிறதால இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடைபெறுறது. அப்போ சரியான பாதுகாப்பு இருக்கணும் அவைக்கு இல்லை. அப்போ அப்படி இருக்கிறதால எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அடுத்தது எங்களுடைய வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார் தானே டாக்டர் அர்ஜுனா அவர்கள். அது இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் போய் சுற்றி அடித்து அங்கே உள்ள கருத்துக்களை அங்கே உள்ள அவர்களெல்லாம் சந்தித்து பெரிய விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கிறார். இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன் தன் முகநூல் பக்கத்தில் தான் இப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போடுறேன்னு சொல்லியும் ராஜினாமா செய்து போட்டு அதை எங்களுடைய தங்கை கௌசல்யா நரேந்திரன் கௌசல்யாட்ட கொடுத்து போட்டு தான் இப்போ மாநில சபை தேர்தல் வர போதானே அதுக்கான இப்போ பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் இந்த தேர்வு முதலமைச்சர் யாருன்ற ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இப்போ அதுக்காக மும்முரமாக கட்சிகள் எல்லாம் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த நிலைமையிலே இவர் அர்ஜுனா அவர்கள் டாக்டர் அர்ஜுனா என்ன டக்குண்டு அவர் ராஜினாமா பண்ணி கொண்டு தங்கையிட்ட கொடுத்துட்டு இப்போ தான் இதில் மும்முரமாக நின்று முழுமையாக நின்று மாகாண சபைக்கான வேலைகளை செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார் அர்ஜுனா டாக்டர் அவர்கள் தன்னுடைய முகநூல் பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார். பார்ப்போம் இப்போ இங்கே போகுது. இப்போ முதலமைச்சர்கள் என்று கனவேர் இருக்கிறோம் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் கூடாது தாங்கள் வரப்போகிறோம் என்று இந்த கட்சி வருது யார் வருது இவர் வருதுன்னு ஒன்றுமே தெரியல. பார்ப்போம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாகாண சபை தேர்தல்கள் எல்லாம் தேர்தலில் வேட்பாளரை களமிறக்கிற வேலையில் எங்களுடைய அரச கட்சிகளும் மற்ற கட்சிகளோடு அவர்களும் தீவிரம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியும் 9 மாகாணங்களிலும் திசை காட்டியினுடைய சின்னத்தில் தான் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தியாகவே திசை காட்டின்ற சின்னத்திலே களமிறங்க போவதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போது அதில் எங்களுடைய சந்திரசேகர ஐயாட்டான் இதுக்கான பொறுப்பை கொடுத்துருக்கப்படுவது கட்சி அவர் தான் இப்போ வேட்பாளர்களை தெரிவு செய்கிறதுக்கான முழுமையான கட்சி முழு பொறுப்பும் இருக்குது. அப்போ எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இப்போ அவர் களமிறக்கிறதுக்கு கொஞ்சம் லிஸ்ட்டுகள் போட்டிருக்கிறோம். அதில் முன்னிலையாக இருக்கிறது எங்களுடைய கபிலன் சாருடையது. இப்போ ஒருங்கிணைப்பு இதில் இருக்கிறார் தானே தலைவராய் மாவட்ட செயலகத்தில் இருக்கிறார். ஒருங்கிணைப்பு ஒன்றிய அந்த அதுக்குள்ளே இருக்கிறார் கோஆர்டினேட்டராக. அப்போ அவரைத்தான் பிடிச்சிப்போ முதலமைச்சராக பூர்வக்கான வியூகம் பௌத்தொண்டு இருக்கிற போடக்க அவற்றை முன்னிலையில் இருக்குது. அவரை விட வேறு யாக்கிட்ட பேரும் இருக்குதான் ஆரை போட போயிடும் மட்டும் தெரியல. அப்போ அவைனி தங்களுக்குள்ளே கலந்தாச்சு கண்ட அமைச்சர் இருக்கிறார் தானே அவர் கலந்தாச்சு யாருக்கு இங்கே சரியான இடம் கிடைக்கும் யாரை போட்டால் வெற்றி அடையலாம் முதலமைச்சர் ஆகலாம் என்று சொல்லி அவையெல்லாம் பார்த்து தானே போடுக்கணும். அப்போ அவைக்கு தெரியும் தானே அந்த விஷயம் அவை பார்த்து கொண்டு இருக்கணும். அப்போ அதெல்லாம் நடக்கட்டும். அப்போ இப்போ மாகாண சபை தேர்தல் நடக்க போகுதுன்றது உறுதியாயிட்டு இல்லையே. பார்ப்போம். அடுத்தது எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த ஊடகங்கள் வழி தன்னுடைய சும்மா அவர் அங்கே தங்காலையில் ஓய்வாக இருக்கிறார். நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாராம். ஆரோக்கியமாக இருந்துகொண்டு இந்த முகநூலில் தங்களுடைய பதிவுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறார். என்னென்னு சொல்கிறேன் தனக்கு இந்த மக்களின் தொடர்புகள் மக்கள் வச்சிருக்கிற அன்பு அதுதான் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. மக்கள் தன்னில் வச்சுக்கிற நம்பிக்கை அப்படியான விடயங்கள் தான் தன்னை நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது. அவங்க தம்பால் இருக்கிற வீட்டில் இருந்துகொண்டு அருமைதானே ஓய்வு எடுத்து சந்தோஷமாக இருக்கிறவர்களோட சந்தோஷமாக மக்கள் எல்லாம் வருகினோம் மக்கள் எல்லாம் பார்க்கணும் மக்களோட கதைக்கிறார். அந்த மக்களுடைய அந்த தொடர்பாடெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை அவருக்கு கொடுத்திருக்கிறதும் இதெல்லாம் மக்களுடன் சுதந்திரமாக இருக்கிறது. இதெல்லாம் வெறுப்பை ஏற்படுத்தாது. உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது எனர்ஜின்னு சொல்லலாம் அப்படியான ஒரு விஷயத்தை தான் தருதுன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். தனக்காக தன்னை மக்களுக்காக அந்த மக்கள் தன்னை அங்கே வந்து அவர்கள் மனதிலே பாசம் வச்சு அந்த அன்பு வச்சு இருக்கிறது தனக்கு மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் அந்த சந்தோஷம் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒன்றும் ஐயமில்லைத்தானே. அப்போ சந்தோஷமாக இருப்பது என்று சொல்லியிருக்கிறார். ஆறுதலாக இருக்கிறன்னு சொல்லியிருக்கிறார். அந்த தன்னை தேடி வந்து தன்னுடன் பேசி தன் நலங்களை விசாரித்து சாப்பாடு கூட எல்லாம் கொடுக்கணும் கொண்டு வந்து அன்பு பேச உண்மையிலே அவருக்கு கொஞ்சம் குறிப்பிட்டு பின்ன தானே அவை வந்து தன்னை விசாரித்து போயினமும் அவர்களுக்கு தான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறேன்.
நன்றியை தெரிவித்து சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறார். தான் சொல்லியிருக்கிறார். ஓய்வாக இருக்கிறார், வடிவாக இருக்கிறார். இப்போ எங்கட முன்னாள் ஜனாதிபதி சந்தியாவுமே வந்து கொண்டு ஒரு கதை வந்துட்டு கதை வந்த உடனே அவள் விடிய ஒழும்பி உயிரோட வந்துட்டாகும் என்று சொல்லப்பட்டது. இதுக்கான சரியான விளக்கங்கள், தெளிவான செய்திகளை நாங்கள் மீண்டும் பார்ப்போம். அது அப்படி ஒன்று முறைக்கையில் அவள் கொண்டு நடக்கையிலே அவள் நலமாக இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சரி, நாங்கள் இத்துடன் இந்த செய்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.